Lovable subscribers and dear audience, welcome back to our channel. ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை ரிவ்யூ எடுக்க சொல்லியிருந்தாரு. அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்தப்ப 4 பாயிண்ட் நமக்கு ஹைலைட்டடாக தோணுச்சு. நம்பர் 1, சென்னை கல்கட்டா ஹைவேல ஆன் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்ல முடிகிற அளவுக்கு கிட்டக்க இருந்தது. நம்பர் 2, சிஎம்டிஏ அப்ரூவல் இண்டிவிஜுவல் அப்ரூவலாக எடுத்து வச்சுருந்தாரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அதுக்கு ஃபியூ லேக்ஸ் அவர் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக சிஎம்டிஏ ஜோனுக்குள்ளேயே சிஎம்டிஏ அப்ரூவலோட இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க முடிஞ்சது. நம்பர் 3, ரிலையன்ஸ் பிக் மார்க்கெட்டுக்கும் அண்ட் தென் மெயினான ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கும் கொஞ்சம் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க முடிஞ்சது. நம்பர் 4, ஜெயின் டெம்பிள்ஸ்க்கு நியர்பையில் இருந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்குறதுக்கு மேஜர் கன்சிடரேஷனாக வச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 50 மீட்டர்ஸில் வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சென்னையோட ஈஸ்டர்ன் சைடில் தான் நம்ம ரெகுலராக போகிற காசிமேட் பீச் இருக்குது. அதே மாதிரி அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தன்னா அதுவும் ஈஸ்டர்ன் சைடில் தான் மரீனாவும் இருக்குது. காசிமேடு பீச்சு, மரீனா பீச்சு, சாந்தோம் பீச்சு எல்லாமே சென்னையோட ஈஸ்டர்ன் சைடில் தான் வருது. அது கூடவே அப்படி என்டர்டெயின் பண்ணுறக்கா சேப்பாக் போகணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் ஈஸ்டர்ன் சைடில் தான் இருக்குது. அப்போ வெஸ்டர்ன் சைட் பீப்புள் எங்கே தான் போகிறது அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ப்ரப்போஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான் இப்போது கொளத்தூர் பகுதியில் ரெட்டேரியில் இப்போ கரண்ட்டாக ஒரு 46 crores ஒரு பறவை சரணாலயமும் அது ஒட்டி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத சென்னையோட மாதவரம் பகுதியில், அதுவுமே சென்னையோட மேற்கு பகுதியில் இது தெரிகிற மாதவரம் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருந்தோம். சென்னை ஹார்பர்லேருந்து டிஸ்அலோவ் பண்ணுற நிறைய கண்டெய்னர்ஸ் இங்கே தான் கண்டெய்னர்ஸ் வந்து போகுது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற மாதவரத்தோட ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு ரொம்ப நியர்பையில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். டே டு டே ஃபெசிலிட்டிக்கு தேவையான எல்லா அம்சங்களோடையும் இப்போ பார்த்துட்ருக்க இந்த பிரிட்ஜிலேருந்து வெறும் 50 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் வாக்கபிள், ரெட்டேரி பக்கத்தில் ரொம்ப லென்த்தியாக இந்த பக்கம் ஒரு 30 feet ரோட், அதர் சைடில் இன்னொரு 40 feet ரோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடில் 2 ரோட்டுக்கு நடுவில் அழகாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. சுற்றி 4 பக்கமும் வீடுங்க தான் இருக்குது. பின்னாடி பாருங்கள், ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் வீடு, பக்கத்தில் அங்கே ஒரு ப்ளே ஸ்கூல் அப்படின்ட்டு கார்னராக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. டோட்டலாக 1464 ஸ்கொயர் ஃபீட்டில், 1470 ஸ்கொயர் ஃபீட்டில், 748 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 715 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு 2 பிளாட்டும் அட்ஜாயிண்ட்டாக இருக்குது. இதோ பாருங்களேன், பார்வை தூரத்தில் தான் அந்த பிரிட்ஜ் தெரியுது. பிரிட்ஜிலேருந்து ஒரு 5வது பிளாட் கூட இருக்காது இந்த பிளாட். டோட்டலாக எடுக்கிற பட்சத்தில் இது கார்னராக நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை டேரெக்டாக அந்த ஓனரை தான் செல் பண்ணுறாரு அப்படின்றதுனால அவரோட நம்பர் தான் கான்டாக்ட் நம்பராக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரடியாக அவர்கிட்ட பேசிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை போய் விசிட் பண்ணலாம். ஓகேனா இமீடியட்டாக முடிச்சு போட்டலாம். இப்போ விற்பனைக்கு வச்சுருக்கேன். முன்னாடியே அதில் வந்து இபி பாக்ஸ் இருக்குது அப்படின்றதுனால வீட்டுக்கு இபி எடுக்கிற வேலையும் ரொம்ப மிச்சமாகவே இருக்குங்க. இது ரெசிடென்ஷியலாகவும் ஆஸ் வெல் அஸ் கமர்ஷியலாகவும் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்குறப்ப அவரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் 1.25 crores இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நேரம் உட்காந்து பேசி நீங்கள் அதுக்கான ப்ரைஸ் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக சைட்டை போய் விசிட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா அவர்கிட்ட போய் பேசி பார்கெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். அவர்கிட்ட பேசி பார்கெயின் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.